வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவலம் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமை மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேணுமா? ரெண்டாயிரம் கேட்டு கொடு, 2500 கேட்ட கொடுத்துருவாங்க. வாங்க இப்போ நீங்கள் பார்க்குற மீன் தான் கனவா மீன். இது வந்து 800 ரூபா ஒரு மீன். வஞ்சர மீன் வந்து 2500 ரூபான்றது கம்மியான ரேட்டு தான். ரொம்ப புது மீன், எவ்வளோ ஸ்டிப்பாக இருக்குது பாருங்கள். தாராளமாக வாங்க 2500 ரூபாய்க்கு. அப்புறம் ஓட்டு கனவா வந்திருக்கு. அது ஒரு ஓட்டு கனவா வந்து 500 ரூபா. 6 மீன் தான் 500 ரூபா. 8 மீன் கொடுக்குறேன். சங்கரா மீன் எத்தனை மணா மீன் எக்ஸ்ட்ரா போட்டு தரேன். இன்றைக்கி வலையில் வந்து ரொம்ப ஜெல்லி ஃபிஷ் அதிகமாக மாட்டதுனால வலை ரொம்ப சிக்காகி போச்சு. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு மீன் எடுக்கிறதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துருந்தாங்க இன்றைக்கி மீன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கம்மியாக எடுத்துருக்காங்க பாருங்கள் மீன். நான் நண்டு கேட்டிருந்தேன், கொஞ்சம் நேரம் பார்த்து வாப்பா நிறுத்தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போட்டில் என்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடுவா மீன் வந்திருக்குது, கோழி மீன் வந்திருக்குது, அப்புறம் சடுக்கு மீன் வந்திருக்குது. இந்த சடுக்கு மீன்ன்றது வந்து வவால் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து அது வவால்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. நான் வவால் கிடையாது, அது சடுக்கு மீன். அது வந்து 500 ரூபா. அது கொடுவா மீன் வந்து 600 ரூபா, கோழி மீன் வந்து 400 ரூபா. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஓட்டு கனவா. இது வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட்டு. இப்போ நீங்கள் கீழே பார்க்குறது வந்து ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. அது வந்து 400 ரூபா. இப்போ நீங்கள் அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கனவா இருக்குது பாருங்கள், ரெண்டும் பெருசு. அது வந்து 500 ரூபா. அப்புறம் முள்ளு வாழை இருக்குது, அது வந்து 300 ரூபா. நண்டு வந்து 200 ரூபா. ஒரு சின்ன போட்டில் ஒரு ஐயா வலையிலேருந்து யாராவும் நண்டும் எடுத்துகிட்டு இருந்தார். சரி ஐயா கிட்ட போய் ஐயா யாரா எவ்வளோன்னு கேட்டேன். நான் கேட்டவொடனே தலை சுற்றி போச்சுங்க. ஏன்னா அது சொன்ன வேலை அந்த மாதிரி. இந்த யாரா வந்து 1000 ரூபா. மொத்தமே 10 யாரா தான் இருக்கும். இது வந்து 1000 ரூபா. நண்டு பார்த்தீங்கன்னா 400 ரூபா. ரொம்ப ரேட்டுங்க இந்த ரேட்டு. இது வந்து எப்படி நான் சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ ரேட்டு இன்றைக்கி விற்கிறாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை தான் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கே இவ்வளோ ரேட்டு விற்கிது. நாளைக்கெலாம் வந்து மீனே வாங்க முடியாது போல இருக்குது. நம்ம கோவலத்தில் ஒரு 2-3 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் அயில மீனே வந்திருக்குது. அதுவும் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நான் 6 அயில மீன் வந்து 300 ரூபா. நீங்களே பாருங்கள், அங்கே கூறு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த 6 மீன் வந்து 300 ரூபா. ரேட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். அடுத்த போட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன போட்டில் வந்து ஒரு ஐயா வந்து எடுத்து வச்சுருந்தார். பாறை மீனும் அயில மீன், அப்புறம் வந்து மடவை மீன். அந்த மடவை மீன் வந்து கூறு வந்து 200 ரூபா, பாறை மீன் 200 ரூபா, அயில மீன் வந்து 300 ரூபா. ரேட்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல். இப்போ நீங்கள் பார்க்குற மீன் வந்து பாறை மீன், வரிப்பாறை. கரெக்டாக 8 மீன் தான் இருக்குது. அவர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்க்கலாம். எவ்வளோண்ணா கூறுதா? எவ்வளோ? அது 200 தான் சார். சார் இதோ வரேண்ணா யாரா? ஏன்னா 700 கொடுத்தேன். நீங்களே கேட்டிருப்பீங்க ரேட் என்ன ரேட்டுன்னு. அந்த இறா வந்து 700 ரூபா. அது வாங்கலாமா வாங்கக்கூடாதா நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு வாரமாகவே ரேட்லாம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களை. இப்போ நீங்கள் பார்க்குற மீன் வந்து பாறை மீன். மொத்தமாக ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, எவ்வளோக்கு தராங்கன்னு பார்க்கலாம். ஃபைனல் 500 ரூபாய் அண்ணா. இதில் பிரிச்சது எவ்வளோ மீன் எடுப்பாங்க? 500 ரூபாய் கொடுங்க. 500 வராது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கரை வலை போட்டு மீன் பிடிக்கிறது. இப்போ வந்து கரையிலே இருந்து அப்படியே மீன் பிடிப்பாங்க. இங்கே வந்து அதிகமாக என்ன மீன் மாட்டோம்னா மடவை மீன் தான் அதிகமாக மாட்டோம். அப்புறம் பாறை மீன் மாட்டோம். மடவை மீன் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா இந்த மாதிரி மீன் பிடிக்கிற இடத்துல நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மடவை மீன் உயிரோடையே கிடைக்கும். எவ்வளோண்ணா கூறு? என்ன மீன்? மடவையா? வெள்ளை நான் இப்போ தான் இந்த மீனை முதல் தடவையாக பார்க்குறேன். எனக்கு இந்த மீன் பேர் தெரியாது. உங்களுக்கு யாருக்குன்னா இந்த மீன் பேர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவர்கிட்ட கேட்டதுக்கு வெள்ளை கலர்னு சொன்னார். கவலையில் எடுத்துங்க.
நம்மளை என்ன லேஸ்ட்டாக தான் இந்த கிழங்கு 5000 இது வேணுமா இது வேணுமா அது 1000 கொடு எப்போ அது மக்களை இப்போ நீங்கள் பார்க்குற மீன் தான் ஷீலா மீன், அதான் நிறைய பேர் ஊளி மீன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மீன் தான் இது. இது மொத்தமே 8 மீன் இருக்குது. அவங்க வந்து 600 சொன்னாங்க. அவர் வந்து 500 கேட்டார். 500 ஓகேன்ட்டு அதை சேல்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மீன் வந்து 500 போச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற மீன் தாங்க வெள்ளைக்கிழங்கா மீன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்ததுலே அருமையான மீன் சொன்னீங்கன்னா அது இந்த வெள்ளைக்கிழங்கா மீன் தான். 2 கூர் வந்து 1200 சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து 1000 ரூபாய்க்கு கேட்குறாரு. வாங்கினாரா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. 1000 போடுறீங்களா? 1000 அவ்வளோ மீன் வரும். 600 ஒரு கூடு தாராளமாக கொடுக்குறாங்க நீங்கள் வெள்ளைக்கிழங்கான. போடலாம். வெள்ளைக்கிழங்கானா அவ்வளோ ரூபாய் கிடைக்காது. சின்னதாக இருந்தாலும் போட்டு நல்லா. இன்றைக்கி வந்து கடலுக்கு நிறையா போட்டு போகலாம், கம்மியான போட்டு போச்சு. அதனால தான் வந்து வீடியோ அதிகமாக எடுக்க முடியல, கம்மியாக எடுத்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி.